நம்முடைய ஐயா தாமோதரன் அவர்களுக்கும் ஐயா சேரலாதன் அவர்களுக்கும் மோகன்ராஜ் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துதலையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு நாமெல்லாம் மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டிய நாளாக இந்த நாளை எண்ணிக்கொண்டிருந்தோம். ஆனால் அந்த மகிழ்ச்சிக்கு சற்று இடையூறாக நேற்று நடந்த மிகப்பெரிய ஒரு பேரிடர், அது பேரிடர் என்று சொல்லுவதை விட இந்த மோடி அரசனுடைய தோல்வி என்றுதான் அதனை சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு ரயில்வே துறையை தனியார் மயமாக்க வேண்டும் என்கின்ற அந்த முயற்சியோடு ரயில்வே நிலையங்களை எல்லாம் நவீனப்படுத்துகின்ற அந்த மோடி அரசாங்கம் ரயில் பாதைகளை நவீனப்படுத்துகின்ற வேலையை விட்டுவிட்டது. அதிலே பணியாற்றிய தொழிலாளர்களை எல்லாம் வேறு வேலைக்கு பயன்படுத்தி கொண்டு ரயில்வே டிராக் என்று சொல்லக்கூடிய தண்டவாளங்களை சரி செய்யக்கூடிய அந்த பணியினை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டதன் விளைவாகத்தான் நேற்றைய தினம் மாபெரும் இடர் ஏற்பட்டிருப்பதை நாம் உணர முடிகிறது. இது மோடி அரசனுடைய ஒரு மாபெரும் தோல்வி. கடந்த வாரம்தான் மிகப்பெரிய நாடாளுமன்ற கட்டிடத்தை திறந்து விட்டோம், அது இந்தியாவுக்கு பெருமை என்று பெருமை பீற்றி கொண்ட இந்த பிஜேபி அரசாங்கம் இதனை பெருமை என்று சொல்லுமா, அல்லது சோகம் என்று சொல்லுமா, தோல்வி என்று சொல்லுமா? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இது எவ்வளவு பெரிய இழப்பு. உலக நாடுகள் எல்லாம் இரங்கல் தெரிவித்தாலும் கூட அது இந்தியாவுடைய பெருமையை அங்க கேவலப்படுத்துகின்ற நிலையைத்தான் உருவாக்கியிருக்கு. இவ்வளவு பெரிய நாட்டிலே, இவ்வளவு பெரிய உலகிலேயே மிகப்பெரிய ரயில்வே பாதையை கொண்டிருக்கக்கூடிய இந்தியா என்று பெருமைப்படக்கூடிய இந்த நாட்டிலே மிக நீளமான ரயில் பாதை உள்ள நாடு நம்ம நாடு. அதே போல இந்தியாவிலேயே மிக அதிக அரசு ஊழியர்கள் பணியாற்றக்கூடிய துறை என்பது ரயில்வே துறை. அந்த ரயில்வே துறையை நவீனப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கைக்கு பதிலாக அதனை தனியார் மயமாக்குகின்ற அந்த ஒரு முயற்சியோடு இந்த அரசாங்கம் மும்முரமாக செயல்பட்டு வந்தது. வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கு அதனை பயன்படுத்தி அம்பானிகளிடமும் அதானிகளிடமும் கோடிக்கணக்கில் பணம் பெறுவதற்கான திட்டமிட்ட செயலை செய்து ரயில் நிலையங்களை மட்டும் நவீனப்படுத்திவிட்டு ரயில்வே பாதைகளை சரி செய்யாமல் விட்டதன் விளைவாக, அதனுடைய தொழில்நுட்பத்தை பராமரிக்க முடியாததன் விளைவாக மிகப்பெரிய இழப்பு. நூற்றுக்கணக்கான உயிர்கள் இன்றைக்கு இழந்திருக்கிறது. அத்தனை உயிர்களுக்கும் நாம் யாரும் ஆறுதல் சொல்ல முடியுமா? ஒரு உயிருடைய விலை மதிப்பு என்பது எவ்வளவு? ஒவ்வொருடைய அந்த உயிருக்கு பின்னாலும் எத்தனை குடும்பங்கள் அங்கே பரிதி வைத்துக் கொண்டு இருக்கின்றன. அந்த குடும்பங்களுக்கெல்லாம் யாரால் ஆறுதல் சொல்ல முடியும்? இந்த அரசாங்கம் கொடுக்கக்கூடிய 5 லட்சமும் 10 லட்சமும் அது எம்மாத்திரமாக இருக்க முடியும்? ஒரு உயிருக்கு அது ஈடாக இருக்க முடியுமா? இத்தகைய மிகப்பெரிய இழப்புக்கு காரணமாக இருக்கக்கூடிய மோடி அரசாங்கம் என்பது அதற்கு பொறுப்பேற்க வேண்டும். நமக்கெல்லாம், நானெல்லாம் சிறுபிள்ளையாக இருந்த பொழுது அரியலூரிலே மிகப்பெரிய ரயில் விபத்து ஏற்பட்டது. அந்த ரயில் விபத்துக்கு காரணமாக அன்றைக்கு லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் ரயில்வே மந்திரியாக இருந்தார். நம்முடைய தமிழ்நாட்டு அமைச்சர் ஓவி அழகேசன் அவர்கள் இணையமைச்சராக இருந்தார்கள். அதற்கு பொறுப்பேற்று இருவரும் பதவியை ராஜினாமா செய்தார்கள். இன்றைக்கு அதற்கு அப்படிப்பட்ட ஒரு நிலையை இவர்கள் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அது எங்களுடைய தவறு இல்லை, அந்த தொழிலாளருடைய தவறு என்று தொழிலாளர் மீது அந்த பழியை போடுகின்ற வேலையை பிஜேபியினர் இன்றைக்கு முகநூலிலே பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த தொழிலாளருடைய அந்த தவறு கிடையாது, இந்த அரசாங்கத்தினுடைய தவறு. அரசாங்கத்தினுடைய தவறை மறைப்பதற்காக அவர்கள் திட்டமிட்டு தொழிலாளர்கள் மீது பழியை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பெருமை என்று வந்தால் அது எங்களை சேரும், அது சிறுமையோ அது இழிவோ அது மற்றவர்களை சேரும் என்கின்ற அந்த ஆரிய புத்தி, சனாதன புத்தி அவர்களை அப்படி பேச வைக்கிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். எனவே அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு துயர நிகழ்வு நிகழ்ந்திருக்கக்கூடிய இந்த நாளிலே கலைஞருடைய அந்த நூற்றாண்டு நிகழ்ச்சி என்பது தமிழ்நாட்டு அரசு, மனிதாபிமானமிக்க தமிழக முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த நிகழ்ச்சி என்றைக்கு நடப்பது என்பது கூட சொல்லாமல் ஒத்தி வைத்திருக்கிறார்கள். நாளை தினம் நடத்திக் கொள்ளலாம், நாளை மறுநாள் நடத்திக் கொள்ளலாம் என்று கூட சொல்லாமல் அந்த கொண்டாட்ட உணர்வையே துறந்துவிட்டு அந்த இழந்து போன உயிர்களுக்காகவும் அன்றைய பரிதவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களுக்காகவும் அந்த தங்களுடைய வருத்தத்தை தெரிவிக்கக்கூடிய வகையிலே அந்த நிகழ்ச்சியை தமிழ்நாடு அரசு ஒத்தி வைத்திருக்கிறது. அந்த வகையிலே இன்றைக்கு நாம் அனைவரும் அவர்கள் அனைவருக்கும் ஒரு நிமிடம் அஞ்சலி செலுத்துவதோடு அவருடைய அந்த இழப்புக்கு அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஒரு நிமிடம் அனைவரும் அஞ்சலி செலுத்துவோம்.
ஐயா பேசி முடிச்சிட்டீங்களா? கலைஞரை பத்தி இன்னும் பேசல, கேட்கலையா? பேசுங்க ஐயா. அன்பார்ந்த பெரியவர்களே, அந்த இறந்து போன ஒரு 300க்கு மேற்பட்ட உயிர்களுக்கு நாம் அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிற இந்த நிலையிலே இன்னைக்கு கலைஞரை பற்றி நாம் ஏதாவது பேசுவோம் என்ற அடிப்படையிலே இந்த நிகழ்ச்சியை இன்றைக்கு ஐயா தாமோதரன் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். கலைஞரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நமக்கெல்லாம் அவர் மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். கலைஞர் அவருடைய ஆட்சி என்பது தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஒரு மாறுதலை உருவாக்கியது. இந்த நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பிறகு பார்ப்பனர் அல்லாத அமைச்சரவையை அண்ணா அவர்கள் அமைத்தார்கள். அதற்கு பிறகு தொடர்ந்து 5 முறை முதல்வராக இருந்த டாக்டர் கலைஞர் அவர்களும் ஒரு பார்ப்பனரையும் தன்னுடைய அமைச்சரவையிலே சேர்த்துக் கொள்ளவில்லை. அவருடைய வழியிலே இன்றைக்கு அவரது மகன் மிகச்சிறப்பாக பார்ப்பனர்கள் இல்லாத ஒரு அமைச்சரவை அமைத்ததோடு இந்த சட்டசபை கூட ஒரு பார்ப்பன உறுப்பினர் கூட இல்லாத ஒரு சட்டமன்றமாக 234 பேரும் பார்ப்பன அல்லாதவராக இன்றைக்கு இடம்பெற்றிருப்பது தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய சிறப்பான ஒன்றாக இருக்கின்றது. அந்த வகையிலே கலைஞர் என்பவர் திராவிடத்தினுடைய ஒரு போர் ஆயுதம், அவர் பேராயுதம். அவர் மானமிகு சுயமரியாதைக்காரர் என்று சொன்னால் அவருடைய பொருள் மிகவும் ஆழமானது. மானமிகு சுயமரியாதை, மாண்புமிகு என்பது இன்று வரும் நாளை போகும். முன்னாள் அமைச்சர், முன்னாள் மாண்புமிகு, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என்று சொல்வது அது கூட பெருமைக்குரியது அல்ல. முன்னாள் IAS அதிகாரி, முன்னாள் தந்தை பெரியாருடைய அந்த மொழிகளை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் முன்னாள் பத்தினி என்று சொன்னால் அதுக்கு என்ன பொருள்? அது கேவலமான பொருளை குறிக்கக்கூடியது. முன்னாள் அமைச்சர், முன்னாள் மாண்புமிகு என்பதெல்லாம் காலாவதியாக கூடியது. ஆனால் மானமிகு என்பது என்றைக்கும் நிரந்தரமானது. எனவே மானமும் அறிவும் தான் மனிதனுக்கு அழகு என்கின்ற அந்த ஒரு உணர்ச்சியை கொடுக்கக்கூடிய அந்த மானமுள்ள சுயமரியாதைக்காரன் என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டாரே டாக்டர் கலைஞர் அவர்கள். அந்த டாக்டர் கலைஞருடைய பிறந்த நாளை நாம் கொண்டாட வேண்டியது ஒரு தமிழனுடைய கடமையாக நமக்கு இருக்கிறது. கலைஞர் அவருடைய ஒவ்வொரு செயல்பாடும் எப்படி திராவிடத்திற்கு ஆதரவாகவும் ஆரியத்திற்கு ஆப்பு வைக்கக்கூடிய வகையிலும் ஆரியத்திற்கு சாவமணி அடிக்கக்கூடிய வகையிலும் இருந்தது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர் சொன்னாரே, ராமன் எந்த இன்ஜினியரிங் கல்லூரியில் படித்தார், ராமன் எந்த இன்ஜினியரிங் கல்லூரியில் படித்தார் என்ற ஒரு கேள்வி ஆரியத்தை அலற வைத்ததா இல்லையா? அதற்கு யாராவது பதில் சொல்ல முடிந்ததா? ராமன் கட்டினான் பாலத்தை கட்டினான், சேது சமுத்திர பாலத்தை கட்டினான் என்றெல்லாம் சொல்லுகிறார்களே, அவன் எப்படி பாலம் கட்டினான், அவன் எந்த பொறியியல் கல்லூரியில் படித்தான் என்று கேட்டார் என்று சொன்னால் அதிலே எவ்வளவு அறிவுபூர்வமான அச்சனை இருக்கிறது. ராமன் ராமாயணத்திலே ராமன் எப்படி இலங்கைக்கு சென்றான்? ராமன் பாலம் கட்டித்தான் சென்றான் என்றால் அதற்கு முன்னதாக ராவணன் எப்படி இலங்கையில் இருந்து இங்கே வந்தான்? எப்படி அனுமான் மீண்டும் இலங்கைக்கு சென்றான், மீண்டும் அங்கிருந்து வந்தான்? பாலம் இல்லாமலே அவர்களால் செல்ல முடியும் என்ற பொழுது அவர்களெல்லாம் சாதாரண அசுரர்களாக அரக்கர்களாக இருக்கிறார்கள். அனுமான் ஒரு குரங்காக இருக்கிறது. ஒரு அரக்கனும் ஒரு குரங்கும் செல்லக்கூடிய பாதையிலே கடவுள் அவதாரமாக இருந்த ராமனால் செல்ல முடியாதா? ராமன் நினைத்திருந்தால் அந்த இலங்கைக்கு சென்றிருக்க முடியாதா? இதெல்லாம் கற்பனை கதை. ஆரிய திராவிட போராட்டத்தினுடைய உச்சமாக இருந்தது. ராமாயணம் என்பது ஆரியர்களுக்கும் திராவிடர்களுக்கும் நடந்த யுத்தத்தினுடைய ஒரு அடையாளமாக கருதப்படக்கூடியது. அதனால்தான் அங்கே அந்த ராமாயணத்திலே அங்கே தமிழர்களை எல்லாம் இழிவுபடுத்தக்கூடிய வகையிலே அசுரன் என்றும் அரக்கன் என்றும் குரங்குகள் என்றும் எழுதியிருக்கிறார்கள். அவர்களுக்கு உதவி செய்தவர்களுக்கு கூட அவர் மனிதனாக அங்கீகரிக்கவில்லை. வடநாட்டில் இருந்தவர்களெல்லாம் தேவர்களாகவும் முனிவர்களாகவும் ரிஷிகளாகவும் சித்தரிக்கின்ற ராமாயணம் தென்னாட்டில் இருந்தவர்களை, குறிப்பாக தமிழ்நாட்டில் இருந்தவர்களை அரக்கன் என்றும் அசுரன் என்றும் கேவலப்படுத்தி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் அவர்கள் உதவி செய்தவர்களுக்கு கூட சுக்கிரவனையும் அனுமாரையும் கூட குரங்குகள் என்றுதான் இழிவுபடுத்தி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே இந்த ராமாயணம் என்பது கற்பனை கதை. அது ஆரிய திராவிட போராட்டம் தான் என்பதை பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் கூட டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்பதிலே எழுதியிருக்கிறார்கள். இத்தனை ஆதாரங்களும் இத்தனை பொருளும் பதிந்திருக்கக்கூடிய சொல் தான் இன்ஜினியரிங் கல்லூரியில் படித்தான் என்பது. இன்ஜினியரிங் கல்லூரி என்று ஒன்று கிடையாது. ராமன் என்பவன் ஒருவன் கிடையாது. ராமன் என்பவன் ஒரு பாலம் கட்டியது கிடையாது. இதையெல்லாம் அழுத்தமாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் ராமன் எந்த இன்ஜினியரிங் கல்லூரியில் படித்தான் என்பது. இதை கலைஞர் அவர்கள் சொன்ன நேரத்திலே ஆரியர்கள் எப்படி பதைத்து போனார்கள், எப்படி குதித்தார்கள், அவருடைய எண்ணங்களாம் எப்படி இது மாதிரி கலைஞர் அவர்கள் சொல்லிவிடலாம். இவர் இந்து விரோதி, இந்துக்களுக்கு விரோதமானவர், அவரை தலையை எடுத்து வா என்றான் ஒருவர், தலையை சீவி வா என்றான். சீவி வா,
உனக்கு 1,00,000 பரிசு தருகிறேன், 5,00,000 பரிசு தருகிறேன் என்றுதான் சொன்னான். கலைஞர் அவர்களுக்கெல்லாம் ஆத்திரப்படவில்லை. என் தலையை நானே சீவி பல நாட்கள் ஆகிவிட்டது, வந்து சீவி விட்டு செல்லுங்கள் என்று நகைச்சுவையாக கூட அதை எடுத்துக்கொண்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு நகைச்சுவை உணர்வு என்றாலும் கூட அதிலேயும் மிகப்பெரிய ஆழமான பொருள் புரிந்திருக்கிறது. அந்த கலைஞர் அவர்கள் அந்த ராமாயணத்தை அக்குவர் ஆணிவாராக கிழித்தெறியக்கூடியவர். அண்ணா அவர்கள் எழுதிய அந்த கம்பரசம், தீ பரவட்டும் என்ற நூல்கள் எல்லாம் எதை குறித்து பேசப்பட்டது? இந்த ராமாயணத்தை குறித்து பேசப்பட்டது. ராமாயணம் என்பது தமிழர்களை இழிவுபடுத்தக்கூடியது, தமிழர்களை கேவலப்படுத்தக்கூடியது, தமிழர்களை அசுரர் என்றும் அரக்கர் என்றும் சொல்லி இழிவுபடுத்தக்கூடியது. அதை நாம் விட்டு வைத்திருந்தால் தமிழனுக்கு தமிழுடைய மானத்திற்கும் அறிவுக்கும் கேடு, எனவே அதை கொளுத்த வேண்டும் என்று சொல்லி அண்ணா அவர்கள் மிகப்பெரிய சொல்வேந்தராக இருந்த ராப்பி சேது பிள்ளை அவர்களோடு சொற்போர் நடத்தி வெற்றி பெற்ற வரலாற்றுக்கு சொந்தமானது அந்த தீ பரவட்டும் என்கின்றது. அதே போல கம்பரசம் என்பது கம்பர் எப்படி கீழ்த்தரமான நிகழ்ச்சிகளை எல்லாம் கம்பராமாயண வால்மீகி ராமாயணத்தில் இல்லாத செயல்களை எல்லாம் கம்பராமாயணத்தில் புகுத்தி தமிழனை ஆரியனுக்கு அடிமையாக்கினான் என்பதெல்லாம் அண்ணா அவர்கள் அத்துவர் ஆணிவராக கிழித்திருப்பார்கள். அத்தனை செய்திகளையும் தொகுத்து ஒன்றாக சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஒற்றை சொல்வான், ராமன் எந்த இன்ஜினியரிங் கல்லூரியில் படித்தான் என்பது. இப்படிப்பட்ட சொற்களை சொல்வதற்கு கலைஞர் அவர்களால் மட்டும்தான் முடியும். கலைஞர் தான் அதை சொன்னார்கள். எனவேதான் கலைஞரை அவர்கள் நாம் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கலைஞர் அவர்களுடைய சிறப்பு இன்னும் பல சிறப்புகள் ஏராளமாக சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அவருடைய சிறப்புகளிலே முத்தாய்ப்பாக நான் கருதுகிற இன்னொரு செயல் என்று சொன்னால், தை முதல் நாளே தமிழ் புத்தாண்டு என்று அறிவித்தார். தை முதல் நாள் என்று சொல்லக்கூடிய அந்த தமிழர்கள் ஆண்டாண்டு காலமாக கொண்டாடி வந்ததை ஆரியர்கள் எப்படி அதை ஆரிய மயமாக்கள் சமஸ்கிருத மயப்படுத்தினார் என்பதை நாம் நம்முடைய தமிழர்களுடைய பேசியிருக்கிறார்கள். தந்தை பெரியார் அவர்கள் பேசியிருக்கிறார்கள், மறைமலை அடிகள் பேசியிருக்கிறார்கள், நாவலர் சோமசுந்தர பாரதியார் பேசியிருக்கிறார்கள், மறைமலை அடிகள், இன்னும் பல்வேறு அறிஞர் பெருமக்கள் நூற்றுக்கணக்கில் 500 பேருக்கு மேல் ஒன்று கூடி பச்சைப்பன் கல்லூரியில் முடிவெடுத்து தை முதல் நாள் தான் தமிழ் புத்தாண்டு என்று கொண்டாட வேண்டும் என்று சொல்லி கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏற்படுத்திய அந்த தீர்மானம் பல ஆண்டு காலம் கிடப்பிலே போடப்பட்டு தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருந்த காலத்திலே அந்த தை முதல் நாளை தமிழ் புத்தாண்டாக அரசு ஏற்றுக்கொண்டு அது 50 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. அதனை கலைஞர் அவர்கள் இப்பொழுது ஆட்சிக்கு வந்த நேரத்தில் 2006, 2007 அதை சட்டமாக்கினார் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஆரியத்தின் மீது வீசப்பட்ட வெடிகுண்டு. ஆரியம் எப்படி தமிழனை அடிமையாக்கியது என்பதற்கு அந்த சித்திரை 1 தமிழ் புத்தாண்டு என்று சொல்வதுதான் மிகப்பெரிய உதாரணமாக இருக்கக்கூடியது. சித்திரை 1 என்பது என்ன? சித்திரை 1 அடிப்படையாக கொண்ட அந்த 60 ஆண்டுகளின் பெயர்கள் ஒன்றாவது தமிழில் உண்டா? பிரபவ, விபவ, சிப்பில, பிரமோதுத, பிரஜோபதி, ஆங்கிரச, ஸ்ரீமுக, பவ, யுவத்தாது, விகுதானிய, பிரஜோபதி, ஆங்கிரச என்று சொல்லக்கூடிய அந்த 60 ஆண்டுகளும் ஒரு ஆண்டின் பெயராவது தமிழில் உண்டா? அந்த தமிழில் இல்லாத அந்த ஆண்டின் பெயர்களை எதற்காக தமிழன் கொண்டாட வேண்டும்? 60 ஆண்டுகளின் பெயர்களும் முழுக்க சமஸ்கிருதத்தில் இருக்கின்ற பொழுது சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய அந்த பெயர்களை தமிழன் இதற்கு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கேள்விக்கு ஒருவன் கூட அறிவு நாணயத்தோடு பதில் சொன்னதில்லை. அதை மாற்றிய ஜெயலலிதாவும் அதற்கு பதில் சொன்னதில்லை. அதை எதிர்த்த சோக் போன்றவர்கள், குருமூர்த்தி போன்றவர்கள், அன்றைக்கு இருந்த பார்ப்பன அக்ரஹார அடிவர்கள் எவருமே அதற்கு பதில் சொன்னதில்லை. ஆனால் இதுதான் நாம் காலங்காலமாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள். காலங்காலமாக எத்தனை ஆண்டுகளாக இதை கொண்டாடி வந்தீர்கள்? இது அறிவுபூர்வமானதா? 60 ஆண்டுகள் என்பது பல்சக்கரம் போல எந்த பள்ளியிலே தூங்குகின்றது, எந்த பள்ளியிலே முடிகிறது என்று சொல்ல முடியாத அளவுக்கு 60 ஆண்டுகள் சுத்தி வந்து கொண்டே இருக்கக்கூடியது. ஒருவன் பிரபவ ஆண்டிலே பிறந்தான் என்று சொன்னால் அந்த 60 ஆண்டு முடிந்து 61வது ஆண்டிலே அவனுடைய 61வது வயது என்று சொல்வதற்கு ஏதாவது அதில் கணக்கீடு இருக்கிறதா? இல்லையே. பிரபவ, சிக்கல, பிரமுக, புரஜோபதி, ஆங்கிரச, ஸ்ரீமுக, பவை, யோகா, தாதி, ஈஸ்வர, விதானிய, பிரமாதி, விக்ரம, விஷ்ணு, சித்திரமான, சுபான, தாரண, பார்த்திக, விய, சர்வசித்தி, சர்வதாரி, விரோதி, விக்ரோதி, கராநந்தன, விஜய, ஜெய, மன்மத, துன்மிகி, விளம்பி, விகாரி, சார்வரி, பிளவங்க, கீழக, சௌமிய, இப்படி சொல்லக்கூடிய அந்த ஆண்டுகள், இந்த 60 ஆண்டுகள் முடிந்த பிறகு மீண்டும் பிரபவ என்று ஆரம்பிக்கும் போது அவனுடைய தோற்றத்தை பார்க்காமல் அவருடைய வயது என்ன என்று சொன்னால் 1 என்றுதான் சொல்ல முடியும். அவர் தோற்றத்தை பார்த்ததான் 61 என்று அவரால் சொல்ல முடியும். எனவே இது அறிவுக்கு பொருத்தமானது அல்ல என்பது மட்டுமல்லாமல் தமிழனுக்கு உகந்ததாக இல்லை, தமிழுடைய ஆண்டாகவும் அது இல்லை என்று சொல்லி அதனை நாம் முற்றிலும் புறக்கணிக்க வேண்டும் என்று சொல்லி தந்தை பெரியார் வழியிலே நாம் கடுமையாக போராடிய பொழுது அதனை உறுதியாக மிக மிக வீரத்தோடு கலைஞர் அவர்கள் அதை அமுல்படுத்தினார். அதை அமுல்படுத்தியது மிகப்பெரிய
ஆரிய திராவிட போராட்டத்தினுடைய வெற்றியாக அதனை கொண்டாடும். எவ்வளவு பெரிய ஒரு துணிச்சல் வேண்டும். காலங்காலமாக இருக்கிறது. அதை எப்படி மாற்ற முடியும்? மக்கள் கடைப்பிடிப்பு அத்தனை பேர் மாற்றுகிறாச்சே, மக்கள் கடைப்பிடிக்கக்கூடிய அத்தனை பேர் இந்துக்களாச்சே, அத்தனை பேர் எதிர்க்கிறார்களே, இவர்களெல்லாம் ஓட்டு போட மாட்டார்கள் என்று நினைத்திருந்தால் கலைஞரால் அதை செய்திருக்க முடியுமா? ஓட்டை பற்றி கவலைப்படாமல் அடுத்த தலைமுறை பற்றி சிந்தித்த கலைஞரால் தான் அதனை செய்ய முடிந்தது. இது மாபெரும் சாதனை அல்லவா? இந்த சாதனை செய்த கலைஞரை கொண்டாடாமல் வேறு யாரை நாம் கொண்டாட முடியும்? அது மாத்திரமல்ல, அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் என்பது சாதாரண விஷயமா? காலங்காலமாக பார்ப்பனர்கள் தாங்கள் உயர்ந்தவர்கள், பெருமாவின் முகத்திலே பிறந்தவர்கள், தங்களுக்கு மட்டும்தான் கடவுளிடம் பேசுவதற்கு உரிமை உண்டு, தாங்கள் மட்டுமே தேவர்கள், பூதேவர்கள், கடவுளோடு எங்கள் வழியிலே தான் பேச முடியும், எங்களிடம்தான் கடவுள் பேசுவார் என்று சொல்லி எத்தனை ஆண்டு காலமாக ரிக்வேத காலத்திலிருந்து அவர் சொல்லுகிறார். உலகம் கடவுளுக்கு கட்டப்பட்டது, கடவுள் மந்திரத்துக்கு கட்டப்பட்டவர், மந்திரம் பார்ப்பனர் கட்டப்பட்டது. எனவே பார்ப்பனரை வணங்கத்தக்க தெய்வங்கள் என்று சொல்லக்கூடிய ரிக்வேத மந்திரத்திலிருந்து, ரிக்வேத காலம் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் உருவானது. அந்த ரிக்வேத காலத்திலிருந்து நாங்கள் எல்லாம் கடவுள்கள், எங்களைத்தான் நீங்கள் கடவுளாக வணங்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த பார்ப்பனர்கள் கோயிலிலே மணியடித்துக் கொண்டு நம்மளை எல்லாம் சூத்திரனாக்கி, நீங்கள் இழிந்தவர்கள், நீங்கள் தாழ்ந்தவர்கள், கடவுளுக்கு அருகிலே வருவதற்கு உங்களுக்கு அருகதை கிடையாது என்று சொல்லி புறக்கணித்து வைத்திருந்தார்கள். அப்படி புறக்கணிக்கப்பட்ட மக்களுக்கு சம உரிமை வேண்டும். நாங்களும் இந்துக்கள் தான், நாங்களும் பக்தர்கள் தான், உங்களையும் அர்ச்சகராக்கு என்று சொல்லி உனக்கு இருக்கக்கூடிய உரிமை, உனக்கு இருக்கிற உரிமை, நீயும் இந்து நானும் இந்து என்று சொன்னால் உனக்கு இருக்கிற உரிமை எனக்கு ஏன் இல்லை என்று சொல்லி கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு முன்னாலே நீதி கட்சியிலே கூறி, அந்த நீதி கட்சி 100 ஆண்டுகளுக்கு முன்னாலே அனைத்து சாதியினரையும் அர்ச்சகராக வேண்டும் என்று தீர்மானம் ஏற்றியிருக்கிறது. அதே போல அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஜாதியை ஒழிக்க வழி என்கின்ற நூலிலே மிக தெளிவாக சொல்லுகிறார்கள். ஜாதியை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்காரன் தான் அர்ச்சகராக இருக்க வேண்டும் என்கின்ற நிலையை மாற்ற வேண்டும். எப்படி IAS தேர்விலும் ICS தேர்விலும் எப்படி ஒரு பொதுவான தேர்வு வைத்து அவனை தேர்ந்தெடுத்து அதிகாரியாக நியமிக்கிறோம், அதுபோல ஒரு பொதுவான தேர்வை வைத்து அர்ச்சகனாக நியமிக்க வேண்டும். அதிலே இந்த ஜாதிக்காரன் அந்த ஜாதிக்காரன் என்று எவரும் இருக்கக்கூடாது, யார் வேண்டுமானாலும் அந்த தேர்விலே தேர்வுகின்றவன் அர்ச்சகராக வர வேண்டும் என்று சொல்லி அம்பேத்கர் அவர் சொன்னார். தந்தை பெரியார் அவர்கள் ஜாதி ஒழிப்பதற்காக தன் வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டு அதனுடைய இறுதி கட்டமாக தன்னுடைய அந்த போராட்டம் தந்தை பெரியார் கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள் போராடுகின்றார்கள். 70 ஆண்டுகளாகியும் அந்த ஜாதி ஓட்டி ஒழிந்து கொண்டிருக்கின்ற ஜாதி பாம்பு எல்லா இடங்களிலும் தெருவிலே நடக்கக்கூடாது என்று சொன்னான், நடப்பதற்கு உரிமை பெற்று தந்தார். குளத்திலே நீர் எடுக்கக்கூடாது என்று சொன்னான், நீர் எடுப்பதற்கு உரிமை வாங்கி தந்தார். காலிலே செருப்பு போடக்கூடாது என்று சொன்னான், செருப்பு போடுவதற்கு உரிமை பெற்று தந்தார். கல்வி கற்கக்கூடாது என்று சொன்னான், கல்வி கற்பதற்கு உரிமை பெற்று தந்தார். வேலைக்கு போவதற்கு உனக்கு தகுதியில்லை, திறமைகள் என்று சொன்னான், அதற்கும் உரிமை பெற்று தந்தார். இடஒதுக்கீடு வகுப்புரிமை ஆணையம் மூலமாக அந்த உரிமையை பெற்று தந்தார். எல்லா இடத்திலும் அடித்து விரட்டப்பட்ட பாம்பு அந்த கருவறைக்குள்ளே நுழைந்திருக்கிறது. அதனை அடித்து விரட்ட வேண்டும் என்று சொன்னால் அந்த கருவறைக்குள்ளும் நாம் நுழைய வேண்டும். நாம் நுழைந்தால்தான் உள்ளே இருக்கிற பார்ப்பான் வெளியே வருவான். அப்பொழுது நாம் செய்யக்கூடிய வேலையை அவன் செய்வான். நாம் இன்றைக்கு அங்கே உள்ளே இருப்பது கடவுள் அல்ல கல் என்று சொல்கின்றோம். அந்த பார்ப்பான் வெளியே வந்து அது அங்கே இருப்பது கடவுள் அல்ல கல் என்று சொல்லுவான். நம்முடைய வேலை சுலபமாக முடிந்துவிடும் என்று சொல்லி தன்னுடைய இறுதி போராட்டமாக அறிவித்தார். இறுதி போராட்டமாக அறிவித்து அனைத்து சாதியினரையும் அர்ச்சகராக்க வேண்டும் என்று சொல்லி அவர் முழங்கிய நேரத்திலே கலைஞர் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த நேரத்திலே ஐயா தாங்கள் எங்களுடைய தந்தை போன்றவர்கள், உங்களுடைய பிள்ளைகள், நாங்கள் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது நீங்கள் இந்த தள்ளாத வயதிலும் போராட வேண்டுமா? நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கான சட்டத்தை நீங்கள் சொல்லுகின்ற வகையிலே நாங்கள் இயற்றுகின்றோம் என்று சொல்லி அனைத்து சாதனையரையும் அர்ச்சராக்க வேண்டும் என்கின்ற சட்டத்தை இயற்றினார். இது மாபெரும் புரட்சிகரமான திட்டம் அல்லவா? யாராலும் நினைத்து பார்க்கக்கூடிய திட்டமா? யாராவது ஏற்றுக்கொண்டிருக்கிறானா? எந்த இந்து மதவாதியாவது ஏற்றுக்கொண்டிருக்கிறானா? RSS காரன் ஏற்றுக்கொள்கின்றானா? காமராஜ் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு பிராமண சங்கம் ஏற்றுக்கொள்கிறதா? இன்னைக்கு இருக்கக்கூடிய சாணக்கியன் ரங்கராஜ் பாண்டே ஏற்றுக்கொள்கிறானா? குருமூர்த்தி பார்ப்பன் ஏற்றுக்கொள்கிறானா? சோ ஏற்றுக்கொண்டானா? ஜெயலலிதா அம்மையார் ஏற்றுக்கொண்டார்களா? பார்ப்பனர்கள் முழுவதும் அதனை எதிர்த்தார்கள். அது மாத்திரமல்லாமல் பார்ப்பன அடிவரடிகளாக இருக்கக்கூடிய அர்ஜுன் சம்பத் போன்றவர்களும் இன்னும் பல பார்ப்பன அடிவரடிகளும் அதற்கு கலைஞரை எதிர்த்தார். எவ்வளவு எதிர்ப்பு உண்டாலும் பரவாயில்லை, நான் அமுல்படுத்தி தீர்வேன் என்று சொல்லி அதை அமுல்படுத்தினார்கள். அமுல்படுத்திய பிறகும் அவர்கள் மீண்டும் வெற்றி பெற்றார்கள். வெற்றி பெற்று பல ஆண்டு காலம் இந்த ஆட்சியில இருந்தார்கள். ஆனால் நீதிமன்றத்தின் மூலமாகத்தான் அவர்களால் தடை பெற முடிந்ததை தவிர அதனை உண்மையாக அவர்கள் தோற்கடிக்க முடியவில்லை. இன்றைக்கு அவருடைய மகனாக வந்திருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அந்த சட்டத்தை அமுல்படுத்தி இன்றைக்கு 28 பேரை அர்ச்சகராக நியமித்திருக்கிறார் என்று சொன்னால் மாபெரும் புரட்சிகரமான திட்டம் அல்லவா?
தந்தை பெரியாருடைய கொள்கையை அமல்படுத்தக்கூடிய அற்புதமான செயலை செய்திருக்கக்கூடிய டாக்டர் கலைஞர் அது எப்படிப்பட்ட அரும் செயலை செய்திருக்கிறார்கள். அவரை கொண்டாடாமல் நாம் வேறு யாரை கொண்டாடுவது? அது மாத்திரமில்லாமல் தோழர்களே, இந்த சமத்துவம் என்கின்ற இந்த செயல் மிகப்பெரிய வெற்றி, மிகப்பெரிய புரட்சிகரமானது. என்று சொன்னால் இன்னைக்கு ஒரு கிராமம் என்று சொன்னால் எப்படி இருக்கிறது? நகரமாக இருந்தாலும் பழைய நகரங்களை எடுத்துக்கொண்டாலும் அல்லது பழைய கிராமங்களை எடுத்துக்கொண்டாலும் எப்படிப்பட்ட அமைப்பில் இருக்கிறது? ஊருக்கு நடுவிலே கோயில், அதனை சுற்றிலும் அக்ரஹாரம். ஐயா, நான் பேசுறது கேக்குதா? பேசுறது கேக்குதுங்க, பேசுங்க பேசுங்க. பேசுறேன், அதை கேக்குதாங்கிறத கேட்கிறேன். தாராளமா கேக்குது, நீங்க பேச்சு தடையே இல்லாம வருது. டாக்டர் கலைஞர் அவர்கள் அந்த அனைத்து அந்த சமத்துவ திட்டத்தை கொண்டு வந்த பொழுது அவர் எப்படிப்பட்ட நோக்கத்தோடு கொண்டு வந்தார்கள்? அந்த கிராமங்கள் எப்படிப்பட்ட அமைப்பில் இருந்தது? ஊருக்கு நடுவிலே கோயில், கோயிலை சுற்றி அக்ரஹாரம், அக்ரஹாரத்தை சுற்றி உயர் ஜாதி என்று சொல்லக்கூடியவருடைய அந்த வீடுகள், அதனை சுற்றி உழைப்பாளர்கள், அதனை சுற்றி தொழிலாளர்கள், அதனை சுற்றி தாழ்த்தப்பட்டவர்கள் என்று அப்படி சாதி வாரியாக கிராமத்தை நிர்மாணித்து அந்த கிராமத்தை பாதுகாப்பதில் தான் இந்திய பண்பாடே அடங்கி இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறான் பார்ப்பான். RSS காரன் கிராமத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்வதன் நோக்கம் அவன் ஜாதியை பாதுகாக்க வேண்டும் என்பதற்கு பதிலாக கிராமத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். இன்றைக்கு மக்கள் நீதி மையம் என்று சொல்லக்கூடிய கமலஹாசன் கூட ஜாதியை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்வதற்கு பதிலாக வேண்டும் சொல்கிறான், கிராமத்தை பாதுகாக்க வேண்டும் என்கின்றான். இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த சீமானும் அதையே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இவருடைய அனைத்து பேருடைய நோக்கமும் அனைவருடைய நோக்கமும் ஒன்றே ஒன்றுதான், ஜாதியை பாதுகாக்க வேண்டும் என்றார். ஆனால் அவர்களெல்லாம் அதை ஜாதியை பாதுகாக்க வேண்டும் என்று வெளிப்படையாக பேசுவதாக எப்படி பேசுகிறார்கள்? நயவஞ்சமாக கிராமத்தை பாதுகாக்க வேண்டும், கிராமத்தில் தான் நமக்கு பண்பாடு இருக்கிறது என்று சொல்லுகிறார். கிராமத்தில் என்ன பண்பாடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது? கிராமத்தை இப்ப எடுத்துக்கொண்டால் அது பள்ளர் தெரு, இது பறையர் தெரு, இது சக்கிலியர் தெரு, இது படையாச்சி தெரு, இது கவுண்டர் தெரு, கள்ளர் தெரு, முதலியார் தெரு, இது அக்ரஹாரம், இப்படித்தானே இது வந்து மன்னார தெரு, அம்பட்டர் தெரு, இப்படித்தானே பிரித்து வைத்திருக்கிறார்கள். அதுல என்ன பண்பாடு இருக்கிறது? இந்த ஜாதி தான் உங்களுக்கு பண்பாடா? சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும் என்று சொன்னார் பெரியார். அம்பேத்கரும் அதையே சொன்னார்கள். எனவே அந்த சாதி அந்த விஷக்காற்று பரவக்கூடிய அந்த கிராமத்தை அழித்து ஒழிக்க வேண்டும், அப்பொழுதுதான் சாதி ஒழியம் என்று சொல்லி தந்தை பெரியாரும் சொன்னார்கள், அண்ணன் அம்பேத்கரும் சொல்லியிருக்கிறார்கள். சாதியை ஒழிக்க வேண்டும் என்று உண்மையாக கருதக்கூடியவர்கள் செய்யக்கூடிய ஒரே வேலை இந்த கிராமத்தை ஒழித்து கட்ட வேண்டும். கிராமத்தை ஒழித்து கட்டினால் ஒழிய இந்த சாதி என்பது ஒழித்து கட்ட முற்பட முடியாது. ஏனென்று சொன்னால் இன்றைக்கெல்லாம் எந்த தெருவுக்கு போய் அந்த ஊரை சேர்ந்தவரை கேட்டால் நீ எந்த ஊர் என்று சொன்னால் அந்த ஊரை சொன்னால் அதோடு திருப்தி அடைந்து விட மாட்டார்கள். எந்த தெரு என்று கேட்பார்கள். எந்த தெரு என்று சொன்னால் அந்த தெருவிலே அது எந்த கீழ்ப்பகுதியா மேல் பகுதியா என்று கேட்பார்கள். எப்படியாவது சாதியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு ஒரு ஊரை சொன்னால் இந்த சாதியை நாம் கண்டுபிடிக்க முடியுமா? எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறார். இன்றைக்கு சமத்துவ என்ற ஒரு பகுதியை உருவாக்கி அதில் அனைத்து சாதியை சேர்ந்தவர்களையும் பார்ப்பனர் உட்பட அனைத்து சாதியை சேர்ந்தவர்களையும் ஒன்றாக குடியமர்த்தியிருக்கிறார். எந்த சமத்துவபுரத்திலும் இதுவரைக்கும் ஒரு சாதி சண்டை கூட நிகழ்ந்தது கிடையாது. அங்கே இருக்கக்கூடியவர்கள் ஒருவரோடு ஒருவர் அன்பாக பழகுகிறார்கள், உறவு கொண்டு இருக்கிறார்கள். ஒருவர் வீட்டில் ஒருவர் உணவு உண்ணுகிறார், ஒருவர் வீட்டில் ஒருவர் தண்ணீர் அருந்துகிறார். இன்னும் சொல்ல போனால் காதல் திருமணங்கள், கலப்பு திருமணங்கள் கூட நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே ஒற்றுமையாக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் மிகப்பெரிய சமுதாய புரட்சி, தலைகள் மாற்றம். அது இந்தியாவே சமத்துவபுரமாக மாற வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு தான் அந்த சமத்துவபுரத்தை டாக்டர் கலைஞர் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த சமத்துவபுரத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லிதான் தந்தை பெரியார் அவர்கள் பாடுபட்டார்கள். கலைஞர் அவர்கள் 70 காலகட்டத்திலே இருந்த பொழுது ஆதித்யர் அவர்களுக்கு தனியாக காலணி கட்டுப்பட்ட பொழுது பெரியார் வைத்த கோரிக்கை, என்னப்பா நீ காலணி கட்டி கொடுக்கிறாய்? ஏற்கனவே அவன் தனித்தருவிலே அவன் குடிய வைக்கப்பட்டிருந்தான். மீண்டும் அவர்களை ஊருக்கு ஒதுக்குப்புறமாக கொண்டு போய் அவனை தனியாக கட்டி வைத்து அவன் மீண்டும் அவனை ஆதித்ராவுடன் அல்லது அங்கே பறையன், கள்ளன், செக்லியன் என்று அடையாளப்படுத்தக்கூடிய செயலை செய்து கொண்டிருக்கிறாயே, இதுதான் அறிவுடைமையா என்று கேட்டார்கள். தந்தை பெரியார் அப்பொழுதே சொன்னார், அந்த பள்ளனையும் பறையனையும் கொண்டு வந்து அக்ரஹாரத்திலே குடியமர்த்து உயர் ஜாதிக்காரன் என்று சொல்லக்கூடிய வீட்டுக்கு பக்கத்திலே வீடு கட்டி கொடு என்று சொன்னார்கள். அதை கலைஞர் அவர்கள் சிந்தித்து 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 தந்தை பெரியாருடைய கொள்கைகளை எப்படி அமுல்படுத்துவது என்று அந்த ஆலோசனையின் ஒரு வடிவாகத்தான் அந்த சமத்துவபுரத்தை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். சமத்துவபுரம் என்பது இன்னைக்கு சமத்துவத்தினுடைய ஒரு இலச்சினையாக, அதனுடைய ஒரு குறியீடாக அது இருந்து கொண்டிருக்கு. எனவே சமத்துவபுரத்தை உருவாக்கிய கலைஞரை கொண்டாடாமல் நான் எப்படி இருக்க முடியும்? எனவே கலைஞருடைய நூற்றாண்டு என்பது
இன்னும் பல அரிய செயல்களை செய்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் இன்னும் ஒரு செய்தியை சொல்லி நான் விடைபெற விரும்புகின்றேன். ஏன்னு சொன்னால், இந்த சமுதாயத்திலே அடுக்கப்பட்ட மூட்டைகளிலே அடிமூட்டையாக இருக்கக்கூடியவர்கள் அருந்ததியர்கள். அந்த அருந்ததியர்கள் எப்படிப்பட்ட ஒரு தாழ்நிலையில் இருந்தார்கள்? அவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களே தாழ்த்தப்பட்டவர்களாக, பஞ்சமர்களிலே இன்னும் ஒடுக்கப்பட்டவர்களாக, அவர்களாலே தீண்டத்தகவர்களாக நடத்தப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு பறையர்கள் ஒரு செக்கிலியரை சமமாக மதிக்கவில்லை. கள்ளர்கள் செக்கிலியர்களை தனக்கு இணையாக ஏற்றுக்கொள்வதில்லை. அப்படிப்பட்ட நிலையிலே அவர்களால் கல்வியை கற்க முடியவில்லை, உயர் படிப்பு வர முடியவில்லை, உயர் பதவிக்கு செல்ல முடியவில்லை என்கிற நிலையிலே அவர்களுக்கு தமிழ்நாட்டிலே 18% இடஒதுக்கீடு இருந்தும் கூட அவர்களால் அதனை 1% கூட அனுபவிக்க முடியாத சூழ்நிலையிலே அவர்களுக்கு ஒரு 3% இடஒதுக்கீடு கொடுத்து அந்த சமுதாயத்தில் இன்னைக்கு ஏராளமான மருத்துவர்கள் உருவாகி இருக்கிறார்கள், ஏராளமான பொறியாளர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள், ஏராளமான IAS அதிகாரிகள் உருவாகி இருக்கிறார்கள் சொன்னால் அதற்கெல்லாம் காரணம் யார்? டாக்டர் கலைஞர் அல்லவா? இந்த சமத்துவ சிந்தனை யாருக்கு வரும்? இந்த சமுதாய சகோதரத்துவ சிந்தனை யாருக்கு வரும்? கலைஞர் அவர்களுக்கு தான் வரும். கலைஞருடைய பெரியாருடைய சீடராக, அண்ணாவுடைய தம்பியாக கலைஞர் அவர்கள் இருந்த காரணத்தினால்தான் இத்தனை சாதனைகளையும் அவர்களால் செய்ய முடிந்திருக்கிறது. எனவே அவருடைய அந்த பிறந்த நாளிலே நாம் அனைவரும் அந்த அவர்கள் காண விரும்பிய சமுதாயம் படிக்க உண்மையான ஒரு சகோதரத்துவத்தை நிலைநாட்ட, ஆண் பெண்ணுக்கு சரிசமமான ஒரு நிலையை கொண்டு வர நாம் அனைவரும் பாடுபட வேண்டும். இன்னும் பல செய்திகள் இருக்கின்றது, மற்றவர்களும் பேச வேண்டும் என்பதற்காக என்னுடைய உரையை நிறைவு செய்து மீண்டும் மீண்டும் பேசுவோம். கலைஞருடைய நூற்றாண்டை இந்த ஆண்டு முழுவதும் கொண்டாடுவோம் என்று சொல்லி எனக்கு முதலில் பேச வாய்ப்பளித்த அறிவொளி காணொலிக்கும் ஐயா தாமோதரன் அவர்களுக்கும், இதுவரை என்னுடைய உரையை கேட்ட அனைத்து பெரியார் தொண்டர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நன்றி. சிறப்பான கருத்துக்களை